ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 இப்போ ரிலீஸ் ஆன டைம் கட் அப்படிங்கிற மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா 2003 வருஷம் ஒரு சைக்கோ கொலைக்கார ஒரு 4 பேர்த்த கொலை பண்ணிடுறான். அதில் ஒரு ஆள் நம்ம ஹீரோயினோட அக்கா 20 வருஷம் கழிச்சு இறந்து போன தன்னோட அக்காவுக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வரும்போது எதிர்பாராத விதமாக டைம் டிராவல் பண்ணி அவங்க அக்கா இறந்து போனதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போன நம்ம ஹீரோயினி அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்க அக்காவை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொன்ன மூவி தான் டைம் கட். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஏப்ரல் 18, 2003 என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இங்கே ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கால, இவ பேர் தான் சம்மர். இவ தான் நம்ம ஹீரோயினோட அக்கா. சம்மர் இப்போ எங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர்த்து சைக்கோ கொலைக்கார கொலை பண்ணியிருப்பான். அதனால் அந்த ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு ஒரு இடத்துல நைட்டு கூடியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம சம்மரும் வந்திருக்கா. அவள் அப்படியே நடந்து மெதுவாக உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து, நீங்கள் வருவோன்னு நான் எதிர்பார்க்கல, இறந்து போனதில் ஒரு பொண்ணு உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், உங்கள் வீட்டில் உன்னை வெளியே விட மாட்டேன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன், நீ வந்ததில் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். இதை கேட்ட சம்மரும், பரவாயில்ல வீடு, உன் கையில் என்ன லெட்டராட்ட ஒன்று வச்சிருக்கேன் அப்படிங்கிறது கேட்க, அவனும் இதை உனக்காக தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்க போகிற சமயம் டக்குன்னு ஒருத்தன் கதவை திறந்துட்டு வெளியே வந்து, ஹே சம்மர் நீ வந்துட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள பார்ட்டிக்குள்ளே கூட்டு போயிடுறான். உள்ள கூட்டு போனால அவன் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஈத்தன். சம்மரை பார்ட்டிக்குள்ள கூட்டு போறான். அங்க இருக்கவங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம சம்மரும் அவன்கிட்ட, எப்படி இவங்க எல்லாருமே இவ்வளவு நார்மலா இருக்காங்க, இறந்து போனவங்களை பத்தி எந்த வருத்தமே இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஈத்தனும் இந்த பார்ட்டியை அவங்களோட நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறந்து நார்மலைஸ் ஆகிறது தான், ஸோ அதனால தான் இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த ஈத்தன்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சம்மரோட லவ்வர் போல. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒருத்தன் தட்டி விட கையில வச்சிருந்த பியர் வந்து அவன் மேல சிந்தியது. சம்மரை இரு நான் கிளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியா அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுறான். அதே சமயம் அந்த மாஸ்க் போட்ட சைக்கோ கில்லரும் அங்கதான் சுத்திட்டு இருக்கான். இது தெரியாத நம்ம ஹீரோயினையும் வாஷ் பண்றதுக்காக இருந்த ஒரு வாஷ் ரூமுக்குள்ள போக, அதே சமயம் இவங்க பார்ட்டி நடத்திட்டு இருந்தாங்களே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ்காரங்களோ பார்ட்டி ஓவர், நீங்க உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, இல்லைன்னா எல்லாரையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருவோம்னு சொல்லி சொல்ல அங்க இருந்தவங்க எல்லாம் அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ள இருக்க விஷயம் அங்க இருக்க யாருக்குமே தெரியல, ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் போதையில் இருந்தாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அவ வாஷ் ரூம்ல வாஷ் பண்ணிட்டு கிளம்பலாம் சொல்லி பாக்குறப்போ டக்குனு அந்த மாஸ்க் போட்டு இந்த சைக்கோ கில்லர் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வர, ஹீரோயின் சொல்லிட்டோம் சரிங்க இது ஹீரோயினோட அக்கா சம்மர், நம்ம பேர் சொல்லி கூப்பிடலாம். சம்மர் அட்டாக் பண்ண வர சம்மர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வரா. அப்படி ஓடி வந்து அங்க இருக்க பசங்கள் எல்லாம் பார்த்து கத்தரா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா இவ கத்துறதா அங்க இருக்க யாருக்குமே கேட்கல. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா போலீஸ்காரங்க இவங்களை கிளம்ப சொன்னனால அங்க இருந்த பசங்க எல்லாம் காரை எடுத்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடறதுக்காக ஹாரன் அழுத்தி பிடிச்சிட்டு ரொம்ப சவுண்ட் எழுப்பிட்டே இருக்காங்க. இதனால இவ கத்துறதா அங்க இருந்த பசங்க யாருக்குமே கேட்கல. அதே சமயம் அந்த சைக்கோ கில்லர் நடந்து வர சவுண்டு கேட்ட நம்ம சம்மரோ ஓடி போய் அங்க இருந்த ஒரு மாட்டுக்கொட்டாமா இருக்கு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. முன்னாடியே வந்து சைக்கோ கில்லரும் அந்த மாட்டுக்கொட்டைகளை போய் அவ இருக்கலாம்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம இங்க இருந்தா மாட்டிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சம்மர் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போலாம்னு சொல்லி நகரும் போது அவ ஃபேண்ட்ல என்னமோ செயின் மாதிரி போட்டு வச்சிருக்கா. அந்த சவுண்டு கேட்ட அந்த சைக்கோ கில்லரோ அவளை பிடிச்சி கீழே இழுத்து தள்ள சம்மர் அந்த இடத்துல இருந்து கதவை திறந்துட்டு வெளியே ஓடி வரா. அன்னியின் படத்துல கூட நம்ம விக்ரம் கையில ஒரு ஆயுதத்தை வச்சிருப்பார்ல, அந்த புல்லு வெட்டுறது என்னமோ, அதே மாதிரி அங்க ஒரு ஆயுதம் இருக்கு. அதை எடுத்துட்டு அவனும் வெளியே வந்து நம்ம சம்மர் 2ஆ வெட்டுற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட நேம போடுறாங்க டைம் கட். அப்படியே கட் பண்ணோம்னா ஏப்ரல் 18, 2024 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. பெட்ல ஒருத்தி படுத்துட்டு இருக்கல, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினி லூசி. ஸோ அவ ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. அதுல என்ன சொல்றான்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அக்கா இறந்து போயிட்டா, அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா அம்மாக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு சொல்லி என்னை பெற்றுக்கிட்டாங்க. எங்க அக்கா எப்படி வாழ்ந்திருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா என் வாழ்க்கை இங்க ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்குன்னு அவளுக்கு வாழ்ற லைஃபே பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. அதே சமயம் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, நாசால இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணியிருக்கா, இதுல அவள் செலக்ட் ஆயிட்டா. இந்த சந்தோஷமான விஷயத்தை போய் தன்னோட ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் தன்னோட ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறா. அங்கே போய் தன்னோட ப்ரொஃபஸர்கிட்ட இதை காமிச்சு நாசா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரோ இவ்வளோ பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் உங்க வீட்டில் சொன்னீங்க, அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அவரு விசாரிக்க, எங்க வீட்டில் நைட் நேரத்தில் கூட என்னை தனியாக வெளியே விடுறது இல்லை, இதில் எப்படி 3 மாசம் நீ நாசாக்கு அனுப்புவாங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல, இதை கேட்ட ப்ரொஃபஸரோ 20 வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் அவங்க வீட்டில் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, உன் அக்காவுக்கும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், நான் இந்த ஸ்கூலில் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தெரியும் இல்லை, நான் வேணும்னா உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசட்டுமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் லூசியோ, இல்லை வேண்டாம் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன், பட் இன்னைக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள் தான் என் அக்கா இறந்த நாள், இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்த போகிறோம், அங்கே போயிட்டு வந்துட்டு நான் என் பேரண்ட்ஸ் இதை பற்றி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா லூசி. அப்படி போகிற வழியில் பார்த்தோம்னா அந்த ஸ்கூலில் நோட்டீஸ் போர்டு இருக்கும்ல, அங்கே 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த ஸ்டூடெண்ட்ஸோட போஸ்டர்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு சோகமான நம்ம ஹீரோயினி அப்படியே மெதுவாக நடந்து அவள் வீட்டுக்கு போகிறான். அப்படியே அவள் வீட்டுக்கு போனவ தன்னோட அக்காவோட ரூமுக்கு போய் அங்கே இருக்க பொருள் எல்லாம் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம்மர் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க. அடிக்கடி அவங்க டூர் போவாங்க, நைட் நேரம் வெளியே போவாங்க, சினிமாக்கு போவாங்க, அப்படி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. பட் சம்மருக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்க அதிகமாக எங்கேயுமே வெளியே போகல, தன்னோட குழந்தைகளையும் வெளியே விடாமல் ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தா சரிதான், ஆனால் அந்த குழந்தைக்கு வீட்டுக்குள்ளேயே ஜெயிலில் அடைஞ்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ அந்த நிலைமையில தான் நம்ம ஹீரோயினி இப்போ இருக்கா. அவள் அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ளோரில் ஏதோ ஒரு பலகை ரொம்ப ஆடுற மாதிரி தெரியுது.
தெரியுது. அதை எடுத்துட்டு பார்க்கும்போது அங்க சில லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சம்மருக்கு வந்த லெட்டர். சம்மர் தனக்கு வந்த லெட்டர் எல்லாம் இங்கதான் வச்சிருப்பா போல. அதுல இருக்க ஒரு லெட்டர்ல சம்மர், நான் இப்ப சுதந்திரமா இருக்கேன், நீ கண்டிப்பா சுதந்திரமா இருக்க மாட்டேன், இதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்படுவேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி இருக்கு. அதே சமயம் லூசியோட அம்மா சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த பேப்பர் எடுத்து மடிச்சு வச்சுக்கிறா. அவங்க அம்மா வந்து நீங்க என்ன பண்ற, நமக்கு லேட் ஆயிடுச்சுவா, சீக்கிரம் போலான்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுறாங்க. அப்போ அவங்க வீட்டுல இருக்கவங்களா பேசிட்டு இருக்கும்போது லூசி என்ன பண்றான்னா, டக்குன்னு எனக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கிடைச்சிருக்கு நாசால, நாங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறா. இதை கேட்ட அப்பங்காரனும் நோ சொல்ல முடியாம, உனக்கு வேணா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நான் வேலை பார்க்குற இடத்துல வாங்கி கொடுக்கட்டுமா, இது ஒரு பெரிய கம்பெனி தான், சோனர், நாங்களும் இங்கே நிறைய கெமிக்கல் நிறைய மிஷினை புதுசா இனோவேஷனாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், நீ எங்க கூட ஜாயின் பண்ணி நான் உனக்கு இன்டர்ன்ஷிப் வாங்கி தரேங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே இந்த சீன் இங்கே கட் பண்ணோம்னா இப்போ லூசியோட ஃபேமிலி எல்லாருமே சம்மர் எடுத்து போன இடத்துக்கு வந்திருக்காங்க அஞ்சலி செலுத்திருக்காங்க. அங்க ஒவ்வொருத்தரும் தான் கொண்டு வந்த பொருள்லாம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும்போது லூசி கிட்ட நீ கொண்டு வந்த பொருள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஐயோ நான் மறந்து கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன், இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு காருக்கு போறான். உண்மையா தன்னோட அக்காவோட நினைவாய் எதுவுமே வாங்கிட்டு வரல. சரி ஓகே நம்ம பேக்ல ஏதாச்சும் இருந்தா எடுத்து கொடுத்துடலாம்னு சொல்லி பேக்ல தேடி பார்க்கறான். அதுலயே எதுவுமே சிக்கல. சரி ஓகே தன்னோட செயினையாச்சும் கழட்டி நினைவுன்னு சொல்லி கொடுத்துடலாம்னு சொல்லி போட்டு அதை கழட்டிட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் அடிக்கிறத பாக்குறான். என்ன வெளிச்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே மெதுவா நடந்து அந்த மாட்டு கொட்டைக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவங்க இப்ப இருக்க இடம் எது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி சம்மர் எங்க இறந்து போனாலும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் மெதுவா அந்த மாட்டு கொட்டாய்க்குள்ள வந்து எங்கேயோ வெளிச்சம் வந்துச்சு எங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க. என்னடா அதுன்னு அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா அங்க ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷின் என்ன அப்படின்னு சொல்லி அவளுக்கு எதுவுமே தெரியல. ஆனா அந்த மிஷின்ல ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் காமிச்சிட்டே இருக்கு. இவ்வளோ அந்த ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண டக்குனு அந்த மிஷின் ஆன் ஆகி லோட் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 16, 2003 அப்படின்னு சொல்லி வந்து இந்த மிஷின்ல இருந்து 2 கைகள்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி வெளிச்சத்தை பாஸ் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி புரியலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு அந்த இடத்துல ஒரு வாம்போல் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகி பெரிய வெளிச்சம் மாதிரி வந்து டக்குனு ஆஃப் ஆயிருது. அந்த மிஷின்ல இருந்து வெளியே வந்து ஒரு கை மாதிரி அதெல்லாம் உள்ள போய் அந்த மிஷின் அப்படியே சாதாரண ஒரு பாக்ஸ் மாதிரி மாறிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இங்க என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே மெதுவா வெளியே வரா. அப்படி அவ வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடமே வித்தியாசமா இருக்கு. அவ அக்காவுக்கு நினைவஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல யாருமே இல்ல, அவங்க அக்காவோட போட்டோ இல்ல, அவங்க அப்பா அம்மா இல்ல, அவங்க வந்த கார் இல்ல, எதுவுமே அங்க இல்ல. சரி ஓகே நம்ம யாருக்காச்சும் ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லி அந்த போனை எடுத்து பாக்குறா. அந்த போன்ல டவரும் இல்ல. அப்படியே அங்கிருந்து நடந்து அப்படியே சிட்டிக்குள்ள வந்து பாக்குறா. அங்க வந்து பார்த்தா அங்க இருக்க இடமே எல்லாம் மாறி இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியாம அவ படிச்ச ஹைஸ்கூலுக்கு போறா. அங்க போய் பார்த்தா எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்க. அதை பார்த்துட்டே நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு காட்சியா பாக்குறா. அவளோட அக்கா இருக்கால்ல, அவ ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. இவளுக்கு தன்னோட அக்கா எப்படி உயிரோடு இருக்கான்னு தெரியாம அவளை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தோம்னா சம்மர் அவ ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஈத்தன் ஒருத்தன் வரான். ஸோ இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுது இல்ல, இவங்க 2 பேர் இறந்து போனவங்க. அந்த ஈத்தனுங்கிற அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வந்திருப்பான்ல. ஸோ அவன் சம்மர் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அது கூட இருந்த பொண்ணும் இல்ல அவளுக்கு உங்க கூட பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல, அவளை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சம்மரை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அப்போ பின்னாடி இந்த பையனும் ஏன் நீ அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, அவதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டால, நீ அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம லேபுக்கு போய் நம்ம டீச்சர்கிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த லேபுக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தாலும் அந்த டீச்சர் அப்படியே கொஞ்சம் இளமையா இருக்காரு. நீ என்ன என்னோட ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயினியும் ஆமா ஆக தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி நீங்க டைம் டிராவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த ப்ரொஃபஸரோ என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே டைம் டிராவலர் தான், நம்ம ஒரு நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துக்கு டைம் டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயம் இந்த இடத்துக்கு இன்னொருத்த வரா. இவன் பேர் தான் குவின். இவன் யாருன்னு தெரியல, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம சம்மருக்கு ஒரு ரெட் கலர் லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்போ குவின் டைம் டிராவலை பத்தி என்ன சொல்றான்னா, டைம் டிராவலுங்கிறது ரொம்ப ஆபத்தானது. நம்ம பாஸ்ட்ல போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா மல்டிபிள் பேரடாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல இருந்து நம்ம வெளியே வரதும் கஷ்டம், எது முன்னாடி எது பின்னாடின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப குழப்பமான விஷயம். எப்பவுமே டைம் டிராவல் மூலமா நம்ம பாஸ்ட்ல போய் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதா நல்லதுங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயம் அந்த ஸ்கூலோட லஞ்ச் பிரேக் பெல் அடிக்குது. ப்ரொஃபஸரோ நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, ஃபர்ஸ்ட் இந்த லேப்ல இருந்து போகணும்னு சொல்லி அனுப்பிவிட அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்படி வெளியே வந்த குவின்னை ஈத்தனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போய் அங்க இருக்க ஆத்துக்குள்ள போட பாக்குறாங்க. அதே சமயம் அங்க சுத்தி இருந்த பசங்க எல்லாம் வந்து அவனை தண்ணியில் தூக்கி போடுங்க தண்ணியில் தூக்கி போடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் உள்ள போய் ஈத்தனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு போட்டு குவின்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கு யாரா இந்த பொண்ணு புதுசா இருக்கா, நல்லா போல்டா இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் மேல ஒரு நல்ல மதிப்பு வர ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த இடத்துக்கு அந்த ப்ரொஃபஸர் இங்க என்ன சவுண்ட், எல்லாரும் இந்த இடத்துல இருந்து போகணும்னு சொல்ல அங்க இருந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் லூசி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போய் இதை பாரு அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்து அந்த பையனும் இது என்ன சோப்பு டப்பாமா இருக்குது, இது என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்க, இதுதான் என்னோட ஃபோன், இதில் தான் நான் பாட்டு கேட்பேன், கேம் விளையாடுவேன், இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுவேன், நியூஸ் படிப்பேன், எல்லாமே இதில் தான் பண்ணுவேன், இதுதான் என்னோட ஃபோன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த குவினும் என்ன சொல்ற, ஃபியூச்சர்ல கம்ப்யூட்டர் நீங்க ஜோப்ல வச்சு சுத்துவீங்களா, இது ரொம்ப விலை அதிகமா இருக்குமே, நீ ரொம்ப பணக்காரியா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, அதே சமயம் நம்ம ஹீரோயின் லூசி ஒரு விஷயத்தை நோட் பண்றான். எம்மின்னு ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவளுக்கும் நம்ம சம்மருக்கும் ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல, அதனால எம்மி அவனை விட்டு கோச்சிட்டு போற மாதிரி ஒரு சீனை நம்ம ஹீரோயின் பாக்குறான். அப்படியே கட் பண்ணோம்னா இப்ப சம்மர் நேரா குவின்ட்ட வந்து நான் ஈத்தனை பிரேக்கப்
பண்ணிட்டேன், அதனால தான் அவன் கொஞ்சம் மொட்டத்தனமாக நடந்துக்கிறான், ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? நான் ஒன்றும் கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் முடிக்கல, நீ கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்க, அதுக்கு குவின்னோ ஏன் நான் முடிச்சிட்டேன், ஹோம்ஒர்க் என் வீட்டில் இருக்க, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சுக்கிறோமா, உன்னை பார்க்கறதுக்கு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக சம்மர் இறந்ததுக்கு அப்புறம் தான் 2வது பேபியாக உங்களுக்கு பிறந்திருக்கும். ஸோ இப்போ சம்மருக்கு தங்கச்சி அப்படிங்கிறது யாருமே கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. சம்மரும் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் லூசியோ இது நடக்கக்கூடாது, இது நான் இப்படியே தடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு குவின்னை கூப்பிட்டு நேரம் அந்த மாட்டு கொட்டாய்க்கு போறான். ஸோ இதுதான் டைம் மிஷின், இது மூலமாக தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் அந்த டைம் மிஷினில் வண்டியில் ஏற்றிட்டு குவின்னோட வீட்டுக்கு போறாங்க. அங்கே போய் அவங்க அந்த டைம் மிஷின் ஆன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறப்ப அது ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை கழட்டி பார்க்குறப்போ ஒரு கேஸ் தேவைப்படும் போல. அந்த கேஸ் இருக்கிறப்ப அந்த சிலிண்டரோட லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ லைட் எரியல. நம்ம இந்த கேஸை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்ல அந்த கம்பெனியோட பேரை பாரு, சோனார்னு போட்டிருக்கு. இது ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர், இதுக்குள்ள நம்மளால போக முடியாது, போய் நம்மளால இந்த கேஸ் எடுத்துட்டு வர முடியாதுங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயினியோ என்னோட அப்பாவும் இதே கம்பெனி தான் வேலை பார்க்குறாரு, அவரோட ஐடி கார்டை மாட்டை போட்டோம்னா உள்ள போய் ஈஸியாக இந்த கேஸை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்போ சம்மரையும் அவரோட ஃப்ரெண்டு எம்மியும் காமிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவ என்னமோ பேச ட்ரை பண்றா சம்மர், ஆனால் எம்மி கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் தயவு செஞ்சு எனக்கு தனியாக கூட பேசாத அப்படின்னு ரொம்ப கோச்சுக்கிறா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி திரும்பவும் நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா அவ குன்னை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்கறா. இன்னைக்கு ஏப்ரல் 16 இந்த டவுன்ல எனக்கு ஒரு விஷயம் நடக்க போது, அது எனக்கு தெரியும், அதை நான் தடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ அதுக்கு குன்னோ இல்லை நீ தடுக்கக்கூடாது, நீ மேபி இங்கே இருக்க பாஸ்ட்ல மாத்திட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறிடுவாங்க, ஏன் சில பேர் காணாம கூட போகலாம், அதனால எக்காரணத்தை கொண்டு பாஸ்ட்டை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ வீட்டில் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவனும் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணலாம் சொல்லி வரான். ஆக்சுவலி இப்போ எங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்மரோட வீட்டுக்கு வந்திருக்கான். அதை பார்த்த இன்னும் என்ன சொல்ற, சம்மரோட அக்காவா அப்படின்னு சொல்லி கேட்க இவளோ ஆமா அப்படின்னு சொல்றான். கரெக்டாக இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வரத பார்த்த சம்மரோ சரி ஓகே நம்ம கெமிஸ்ட்ரிக்கான ஹோம்ஒர்க்கை தான் கின் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை வாங்கறதுக்காக போறான். ஆனால் கின் அந்த ஹோம்ஒர்க் கொண்டு இருக்க மறந்துட்டான். அப்போ சம்மர் கிட்ட லூசிக்கு நல்லா கெமிஸ்ட்ரி வரும், அவனுக்கு சொல்லி கொடுப்பா, அவன் என்னோட ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க சரி ஓகே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு லூசியை கூப்பிட்டு சம்மர் வீட்டுக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா நம்ம லூசியோட அம்மா அப்பா 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா குக் பண்றதுல இருந்து எல்லாமே சேர்ந்து பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம லூசியோ நம்ம காலகட்டத்தில் இந்த அம்மா அப்பா ரொம்ப சோகமாவே இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்போ கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்காக அவர் ரூமுக்கு கூட்டு போறான். அப்போ நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, இது உனக்கு நல்லாவே இல்லை, இரு நான் என்னோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குன்னு சொல்லிட்டு சம்மரோ லூசிக்காக ஒரு சில ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறா. அதெல்லாம் எடுத்து போட்ட லூசியோ அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் அம்பர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எம்மி ஈத்தன் பிரைன் இவங்க எல்லாருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம லூசி சம்மர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறா. இன்னைக்கு நைட் ஒரு பேட் திங்ஸ் இங்கே நடக்க போது உனக்கு தெரிஞ்சா தடுப்பியா மாட்டையா அப்படின்னு சொல்லி. அதுக்கு சம்மரோ கண்டிப்பா தடுப்பேன், அது எப்படி நான் தடுக்காம இருப்பேன், நமக்கு ஒரு விஷயம் தப்பா நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு தடுக்காம இருந்தோம்னா அது நம்மளோட தப்பு தான், நான் கண்டிப்பா தடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே சரி ஓகே அப்ப நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். இவ்வளோ கத்துற அப்போ என்னோட கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த சீன் இப்போ கட் பண்ணோம்னா நம்ம ஹீரோயின் இப்போ கரெக்டாக அந்த ஊரில் இருக்க ஒரு மாலுக்கு வந்துடுறா. அந்த மாலை 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு க்ளோஸ் பண்றதுக்கு. அதுக்குள்ள அந்த மாலுக்குள்ள வந்துடுறா. அது உள்ள வந்து பார்க்குறப்ப ஈத்தன் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு இருக்கான். அது இவளை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே போறான். இப்போ நம்ம ஹீரோயின் எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்துருப்போம்ல, நம்ம சம்மரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் செத்து போயிருப்பாங்க, அதுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக 18ஆம் தேதி அவங்க போவாங்கல்ல. ஸோ அவங்க செத்து போகிற அந்த 3 பேர் இன்னைக்கு தான் சாக போகிறாங்க, அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இங்கே வந்திருக்கா. அதே சமயம் அந்த இடத்துல நமக்கு இன்னும் வேலை பார்த்துருக்கா. அவனை பார்த்துட்டு நீ பிரைனையும் வேலையும் பார்த்தியா, அவங்க 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவங்களை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவங்க மேலே ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதே சமயம் கட் பண்ணி மேலே இருக்கவங்கள பார்த்தோம்னா அங்கே இருக்க அமெரிக்கன் சைக்கோ அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு இதை ட்ரையல் பார்க்க போறேன்னு சொல்லி அங்கே இருக்க ட்ரையல் ரூமுக்குள்ள போக அவளோட பாய் ஃப்ரெண்டும் அந்த கடையை சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் அந்த சைக்கோவும் அந்த பொம்மையோட பொம்மையா அவன் கடைக்குள்ள நின்றுட்டு இருக்கான். அந்த மால் டைமிங் முடிஞ்சனால அங்கே இருக்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ண அதே சமயம் நம்ம பிரைன் ட்ரையல் ரூமுக்கு போயிருப்பாள் ட்ரெஸ் மாத்திருக்கு. அப்போ யாரோ அவ பின்னாடி நடந்து போற மாதிரி தெரியுது. அதே சமயம் அவளோட லவர் என்ன பண்றானா அந்த டேபிள் வச்சிருந்த ஒரு கேஸ்ட் மாதிரி ஒரு இது இருக்கா தள்ளி விட்டுறா. சரி அதை போய் எடுக்கலாம்னு சொல்லி கீழே தந்துட்டே போறப்ப அந்த இடத்துல யாரோ வந்து நிக்கிறாங்க. இவனும் யாரா அது அப்படின்னு மேலே பார்க்குறப்போ டக்குன்னு அந்த சைக்கோக்குள்ள அந்த கேஸ்டையே உடச்சு அவனோட கழுத்துலயே குத்தி அதே இடத்துல சாவடிச்சிடறான். என்னமோ சவுண்ட் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்த பிரைன் அப்படியே மெதுவா வந்து நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே அப்படியே மெதுவா வரான். அங்க வந்து பார்க்குறப்ப அவன் கழுத்துல குத்து வாங்கிட்டு கீழே கிடக்கிறத பார்த்துட்டு இவ அலறிட்டு கத்த அதே இடத்துக்கு அந்த சைக்கோ குலக்காரன்னு வர பிரைன் எப்படியாச்சும் தப்புச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ளேயே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இருந்தாலும் அந்த சைக்கோ குலக்காரன் விடாம அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினி அங்கிருந்து ஒரு ட்ரெஸ் ரேக்கை பிடிச்சி அவன் மேலே தள்ளி விட்டு போட்டு சீக்கிரம் பிரைன் நம்ம இங்கிருந்து போலான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறான். அங்கிருந்து ஒரு எலிவேட்டர்ல கீழே இருந்து போறதுக்கு முன்னாடியே இந்த சைக்கோ குலக்காரன் அவங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் திரும்பி மேலே ஓடிடுறான். ஆனா பிரைன் அங்கிருந்து மேலே போகும்போது வலிக்குட்டு கீழே விழுக அந்த எலிவேட்டர் அவளை கீழே கொண்டு வந்துடுது. நம்ம ஹீரோயினியும் மேலே இருந்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. அதை பார்த்தா அங்கிருந்து ஒரு செக்யூரிட்டியும் மேலே ஓடி வராரு. அதுக்குள்ளே பிரைனும் கீழே வந்துட்டு அவளை பிடிச்சி அந்த எலிவேட்டருக்கு சந்தில் வச்சு தலையை நசுக்கிய சாவடிச்சிடறான். அதே சமயம் அந்த இடத்துல செக்யூரிட்டியும் வர அவனையும் குத்தி சாவடிச்சிடறான். அதே சமயம் நம்ம லூசி பக்கத்தில் குயின் வந்துடுறான். ஸோ இதை பார்த்து அந்த சைக்கோக்காரனும் 2 பேர் இருக்காங்க, எதுவும் பண்ண முடியாது, இவங்களை பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிடுறான். அப்படியே இந்த சீன் இங்கே கட் பண்ணோம்னா இன்னைக்கு நைட் லூசி தங்கறதுக்காக ஒரு போட் ஹவுஸ் ரெடி பண்ணி கொடுக்குறான். நீ ஃபியூச்சர் இருந்தானே வர உனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கொலகார யாருன்னு சொல்லி. ஃபியூச்சரில் அவனை போலீஸ்காரங்க பிடிச்சாங்களா இல்லையா, அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு லூசியோ இல்லை போலீஸ்காரங்கனால அவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல, ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஈத்தன் தான் அந்த கொலகாரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட குயினோ அவனா எனக்கு தெரியல, மேபி
இருக்கலாம், ஆனா பாஸ்ட்ல நீ எதுவுமே மாற்றக்கூடாது. மாற்றிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் உனக்கு நிறைய இது மாறி இருக்கும். அங்கே என்ன நடக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதனால நீ டைம் மிஷின் ரெடி பண்ணி உன் காலகட்டத்துக்கு போறதுக்கான வேலையை பாருன்னு சொல்ல அப்படியே இந்த சீன் நீங்கள் கட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில் லூசி அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவோட ஐடி கார்டை தேடிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக சம்மரும் வந்துடுறா. லூசியை பற்றி நேற்று நைட்டு எதுக்காக அப்படி கேட்டேன், ஏதாச்சும் தப்பா நடந்தா தடுப்பியா மாட்டேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொல்லிட்டு டேட்டா மாலுக்கு தான் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா நான் அவங்களோட கொலையை தடுக்கலாம் சொல்லி தான் போயிருந்தேன், ஆனால் என்னால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்பதான் சம்மர் கேட்கறா, உனக்கு எப்படி அங்கே கொலை நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு. அதுக்கு லூசியோ நான் சொன்னாலும் நம்ப போறதில்ல, விடு நான் இங்கிருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ சொல்லு நான் நம்பர்னா இல்லையான்னு பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறான். அப்பதான் லூசியோ சொல்ல ஆரம்பிக்கிறா, நான் உன்னோட தங்கச்சி, நான் ஒன்றும் பிறக்கவே இல்லை, இனிமேல் தான் நான் பிறக்க போறேன், நீ இதை நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இதனால் ப்ரூவ் பண்ண முடியும். 20 வருஷம் கழிச்சு உன்னோட ஃப்ளோருக்கு அடியே நான் இந்த லெட்டரை எடுத்தேன், இந்த லெட்டர் ஈத்தன் தான் உனக்கு எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை அவ கையில் கொடுக்குறான். அம்மரோ வாங்கி பார்த்துட்டு இல்லை இதுக்கு முன்னாடி இந்த லெட்டரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சொல்ல, அப்படியே லூசி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறா. அப்படி வெளியே வந்தவன் நேராக குன்னை போய் பார்த்து, நான் சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து கிளம்பணும், ஃபர்ஸ்ட் இந்த மிஷினை சீக்கிரம் ரெடி பண்ணி ஆகணும், ஐடி கார்டு இந்த தடவை என்னால் எடுக்க முடியல, ஆனால் நான் கண்டிப்பாக எடுத்துட்டு வந்துடுவேன், அதுக்கு முன்னாடி இந்த மிஷினில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மிஷினை ரெடி பண்ணுற ப்ராசஸில் இருக்கா. அதே சமயம் சம்மர் தன்னோட ஸ்கூலுக்கு போய் தான் ரெடி ஆகலாம்னு சொல்லி தன்னோட கபோர்டை தொடர்ந்து பார்க்குறப்ப அங்கே ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம லூசி ஒரு லெட்டர் கொடுத்துருப்பால, அந்த லெட்டர் இப்போதான் இவ கைக்கே கிடைக்குது. இதை கொண்டு போய் தான் சம்மர் தன்னோட ஃப்ளோர் கடியே வச்சிருப்பா. இந்த லெட்டரை தான் 20 வருஷம் கழிச்சு லூசி தன்னோட அக்காவோட ரூம்ல இருக்க ஃப்ளோர் கடியை வந்து கண்டுபிடிச்சு எடுப்பா. அதுக்கப்புறம் டைம் டிராவல் பண்ணி வந்து இதே லெட்டரை சம்மர்ட்ட கொண்டு வந்து கொடுப்பா. ஸோ இப்போ புரியுதா 2 லெட்டர் எப்படி சம்மர் கையில் வந்துச்சுன்னு சொல்லி. அந்த 2 லெட்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 2 லெட்டரோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இப்படியே இந்த சீன் கட் பண்ணோம்னா இப்போ நம்ம பசங்க உட்காந்து அந்த கேரேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அங்கே யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. இதை கேட்ட நம்ம பசங்களை யாரும் தெரியாம பயந்துட்டு அந்த கதவை திறக்க அந்த இடத்துல சம்மர் வந்து நிற்கிறா. நீ சொல்றதை நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்கவும் முடியல, வின் இவ்வளவு நம்பரியா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் ஆமா அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, ஃபியூச்சர்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா, நான் பிராட்வேக்கு போனேனா, நான் நல்லா படிச்சேனா, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேட்ட லூசியோ எல்லாமே நல்லா தான் நினைச்சு, நீ கவலைப்படாத, உனக்கு நல்ல கல்யாணம் ஆச்சு, நீ நல்லா வேலைக்கு போன, உனக்கு பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் கிடைச்சாரு, நீ சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்த, நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். சம்மரும் சரி ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்தையும் கொன்னது யாரு, அதை உன்னால சொல்ல முடியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு லூசியோ இல்ல அவன் யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அவன் நிறைய கொலை பண்ணியிருக்கான், இருந்தாலும் அவனை யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி சொல்ல, அதுக்கு சம்மரோ நிறைய கொலை பண்ணியிருக்கான், அடுத்து யார் கொலை பண்ண போறான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அதை பத்தி எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட சம்மரோ உண்மையை சொல்லி அடுத்து யார் கொலை பண்ண போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி கேட்க ஆரம்பிக்க, லூசியோ சொல்லிடுறா உன்னோட ஃப்ரெண்டு எம்மியை தான் அடுத்து கொலை பண்ண போறா அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட சம்மரோ நமக்கு தான் தெரியும் இல்ல சைக்கோ கொலைக்காரன் அடுத்து யாரை கொலை பண்ண போறான்னு சொல்லி நம்ம போய் தடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா அங்க இருக்கவங்க யாரும் ஒத்துக்கல. ஆனா ஃபைனலா அவங்க எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுத்து பேக்ரவுண்ட்ல ஒரு மாஸ் பிஜிஎம்மோட எம்மியை காப்பாத்துறதுக்கு நம்ம பசங்க கிளம்புறாங்க. இப்போ நம்ம பசங்க கரெக்டா எங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு போட் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல வந்திருக்காங்க. போட் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் அப்படின்னு போர்டு போட்டுருக்கு. ஸோ எல்லாருமே இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பிட்டாங்க போல. எம்மி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு கடைசியா தான் போவா. இன்னும் லைட் எரியுதுன்னா உள்ளதா இருப்பா. பேக் டோர் க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நாம பிரிஞ்சு போய் தேடலாம்னு சொல்லிட்டு சம்மர் ஒரு பக்கமும் வின் லூசி ஒரு பக்கமும் போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் எம்மி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சுவலா சாரிங்க இது ரெஸ்டாரண்ட் கிடையாது மியூசியம் போல, அந்த மாத்தி சொல்லிட்டேன். இப்போ எம்மி என்ன பண்ணிட்டு இருக்கானா காதுல வாக்மேன் மாட்டிட்டு அந்த ஃப்ளோரை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கா. அதே சமயம் அந்த சைக்கோ கொலைக்காரனா அவ பின்னாடி தான் இருக்கான். சம்மரும் எம்மியை ஒரு வழியா பார்த்துட அவள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கூட்டு பார்க்கறா. இவ காதுல வாக்மேன் மாட்டிருக்கனால இவங்க கூப்பிடுற சத்தம் எம்மிக்கு கேட்க மாட்டேங்குது. சம்மரும் ஃபாஸ்டா ஓடி வந்து அங்க பக்கத்துல இருக்க ஜன்னலை பிடிச்சி தட்டிக்கிட்டு இருக்கா. இன்னும் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்க்கறப்போ அங்க சம்மர் நின்று உன் பின்னாடி பாருன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இவ்வளவு திரும்பி பார்க்க அந்த சைக்கோ கிளியர் பக்கத்துல வந்துட்டான். டக்குன்னு எம்மி ஓடி போய் அங்க இருந்து ஒரு கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறா. அதே சமயம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினியும் குயினும் வர அவங்க அந்த கப்பல் இருந்து இறங்கறக்க அந்த படிக்கட்டை யூஸ் பண்ணாம இறங்கறக்கு ஒரு நெட்ஸ் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி கீழே இறங்கி கார் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படி தப்பிச்சு போனவங்க டேரக்டா எம்மி வீட்டுக்கு வராங்க. நம்ம சம்மரோ எம்மியை கொண்டு போய் வீட்டுக்குள்ள விட்டுட்டு வரக்காக போயிருக்கா. அப்போ லூசி என்ன சொல்றான்னா நாம எப்படியாச்சும் அடுத்த ஒரு கொலை நடக்க போகுது, அதை மட்டும் தடுத்துட்டா போதுங்கிற மாதிரி சொல்ல, இன்னும் அடுத்து யாரை கொலை பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்க, லூசி இப்பதான் உண்மையை சொல்ல போறா, அடுத்த அந்த சைக்கோ கீழ கொல்ல போறது என்னோட அக்காவை அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட கின்னுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஃபியூச்சர்ல நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சான்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கிளென்னோ இல்ல நீ அவட்ட உண்மையை சொல்லியே ஆகணும், அவளை நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணுங்கிற மாதிரி சொல்ல, ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு லூசியும் சம்மரும் அவங்க வீட்டுல போய் ஒட்டுக்கா தங்கிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்ச லூசியோ ஐடி கார்டை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துறா. அதுக்கப்புறம் அந்த கேரேஜுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு லெட்டர் பாக்குறான். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கின்னுக்கு ஒரு லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பான்ல, அந்த லெட்டர் இங்க தான் இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கின்னு வந்துடுறான். அவனுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுட்டு என்ன கின் நல்லா தூங்குனியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் விட நீ சம்மர் கிட்ட உண்மையை சொன்னியா இல்லையா, அவ சாக போறான்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, லூசியோ இல்ல நான் அவட்ட சொல்லல, ஆக்சுவலா அவ செத்து போனாதான் நானே பிறப்பேன், அவ செத்து போகாட்டி நான் பிறக்க மாட்டேன், ஃபியூச்சர்ல நான் இருக்க மாட்டேன், சோ அதனால நான் அவட்ட எதுவுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கின்னுக்கும் லைட்டா காண்டாக ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கிற அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, எனக்கும் தெரியும் நீ எதுக்காக சம்மர் காப்பாற்ற ட்ரை பண்றேன்னு சொல்லி, இதனால தான் நீ அவளை லவ் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எடுத்து காமிக்கிறான். நான் லவ் பண்றது மட்டும் ரீசன் கிடையாது, நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க சாக போறாங்க, அதை கூட என்னால் காப்பாற்ற முடியாது, நீ இல்லை இன்னொரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கின்னு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அதெல்லாம் கேட்டனால நம்ம லூசிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. சரி ஓகே என்னாலும் பரவாயில்ல நம்ம உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு சம்மர் கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நீ இறந்து போயிருவேன், நீ இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை தேவைப்படும், அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லல. இதை கேட்டுட்டு ஒருவேளை நான் உயிரோடு இருந்தா நீ பிறக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அதுக்கு லூசியோ மேபி இருக்கலாம், எனக்கு என்னோட வாழ்க்கையே பிடிக்கல, ஏன்னா என் வாழ்க்கையை நீ போட்ட பிச்சை, நீ இறந்ததுக்கு அப்புறம்
அப்புறம் தான் நானே இந்த பூமிக்கு வந்திருக்கேன். நீ உசுரோடு இருந்தீங்கன்னா நான் இந்த பூமிக்கு வரப்போறது இல்லை. எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. என் வாழ்க்கையில நான் எதுவுமே பெருசாக பார்க்கவும் இல்லை. எனக்கு என் வாழ்க்கையே பிடிக்கவே இல்லை. அதனால எது நடந்தாலும் ஓகே தான். ஆனால் நீ உயிரோடு இருக்கணும், நீ நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு லூசி அந்த இடத்துல இருந்து போயிடுறா. அப்படி போறவங்க அங்கிருந்து எங்கே போறான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சோனார் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கும்ல, எங்கள் அப்பாவோட ஐடி கார்டு கூட எடுத்து வந்திருப்பாங்க, அந்த இடத்துக்கு போறான். அங்கே போனவன் அந்த கம்பெனிக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியாம அப்படியே மெதுவாக நடந்து அந்த கேட்டு கிட்ட போறான். அதே சமயம் அந்த இடத்துக்கு இன்னும் வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கம்பெனிக்குள்ள போக அப்படியே இந்த சீனிங்க கட் பண்ணோம்னா சம்மரோட ஃப்ரெண்டு 2 பேரும் மால்ல இறந்து போயிட்டாங்கல்ல, அதுக்காக நினைவஞ்சல் நடக்குது. அந்த இடத்துக்கு நம்ம சம்மர் வந்திருக்கா. இதை பார்த்த ஈத்தனும் என் கூட வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க 2 பேரும் இப்போ பார்ட்டிக்குள்ள போறாங்க. அப்படி உள்ள போனவங்க அங்கே மேடையில் ஏறி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம எப்பவுமே ஒட்டுக்கா இருக்கணும், யாரையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு டக்குன்னு நம்ம சம்மர் கீழே இறங்கி வந்து எம்மியை பார்த்து நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்றா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா நம்ம பசங்க இப்போ அந்த ஆஃபீஸ்க்குள்ள போயிருப்பாங்கல்ல, நம்ம பசங்க இப்போ அந்த ஆஃபீஸ்க்குள்ள அவங்க தேடி வந்து அந்த கேஸை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ லூசி என்ன சொல்றான்னா, இதை நம்ம சீக்கிரம் எடுத்துட்டு போய் எங்க அக்காவை காப்பாற்றணும், அவள் பார்ட்டிக்கு கண்டிப்பாக போயிருப்பா, அவளை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கிளின்னும் என்ன புதுசாக சொல்ற, அவள் செத்து போட்டுன்னு நீ சொல்லிட்டு இருந்த, இப்போ என்ன புதுசாக அக்கறை வந்துருச்சு அவன் மேலே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவளை பற்றி எனக்கு எப்பவுமே கதையாக தான் கேள்விப்பட்டிருக்கேன், அவள் அப்படி இருந்தா இப்படி இருந்தா அவள் அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லிட்டு, பட் இங்கே வந்து அவள் கூட இருக்கப்போ தான் தெரியுது அவள் எவ்வளோ ஜாலியான பர்சன், அவள் கூட இருக்கிறவங்கள எவ்வளோ ஜாலியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மா அப்பா மூஞ்சிலையும் இப்போ தான் நான் சந்தோஷத்தை பார்க்குறேன், நான் இருக்கிறப்ப அவங்க மூஞ்சிலையும் நான் சந்தோஷத்தை பார்த்ததே கிடையாது, என்னோட அக்காவுக்காகவும் எங்கள் அப்பா அம்மாவுக்காகவும் நான் கண்டிப்பாக இவளை காப்பாற்றியே ஆகணும், ஸோ அதனால நம்ம சீக்கிரம் இடத்த கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லேபை திறந்து உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போய் பார்த்தா அந்த லேபுக்குள்ள இருக்க செக்யூரிட்டி ஆல்ரெடி செத்து கிடக்கிறான். அவனை கொண்டுட்டு யாரும் அங்கிருந்து ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் நம்ம பசங்களுக்கு புரிய வருது இந்த சைக்கோ கில்லர் ஒரு டைம் டிராவலர், இந்த டைம் டிராவல் மிஸ்ஸும் அந்த சைக்கோ கில்லரோட தான் அப்படின்னு சொல்லி. அதே சமயம் பார்ட்டியில் என்ன நடக்குதுன்னா சம்மர் அங்கிருந்து அப்படியே கூட்டத்திலிருந்து வெளியே வந்து தனியா அந்த மாட்டு கொட்டாய் பக்கம் போக ஆரம்பிக்கிறா. அதே சமயம் அந்த கில்லரும் அங்கே வந்துடுறான். சம்மருக்கு தெரியாம அப்படியே அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயம் நம்ம பசங்க அந்த ஆஃபீஸில் இருக்க கேஸை எடுத்துட்டு சீக்கிரம் நம்ம பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்ட்டி நடக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ சம்மர் அவள் செத்து போவாள், அந்த ரூமுக்குள்ள கதவை திறந்து உள்ள வந்துட்டு நான் இங்கே தான் செத்து போவேன்னு சொல்லி லூசி சொன்னான். அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ கில்லரும் வந்துடுறான். ஆக்சுவலாக சம்மர் தன் தங்கச்சிக்காக தன்னோட உயிரையே விடுறதுக்கு தயாராயிட்டா. உள்ள வந்து அந்த சைக்கோ கில்லரும் அங்கே அண்ணியனோட ஆயுதம் இருக்கும்ல அதை எடுத்துட்டு டிஎம் மெதுவாக நம்ம சம்மர்கிட்ட வந்து அவளை கொலை பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கா. சம்மரும் சரி ஓகே நான் சாகிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு நிற்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் பிடிக்குது. என்னடான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பசங்க லேப்லேருந்து வந்துட்டாங்க போல. காரை எடுத்துட்டு வந்து அந்த மாட்டு கொட்டாய்க்குள்ளேயே விட்டு அவன் மேலே ஏற்றிடுறாங்க. காருக்குள்ள இருந்த ஜென்னோ அவன் செத்துட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல லூசியோ கார்லேருந்து இறங்கி வந்து தான் அக்காக்கு ஏதாச்சும் அடிபட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறான். ஆக்சுவலாக அவளுக்கு எந்த அடியும் படலை. சீக்கிரம் வாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்து கிளம்ப பார்க்கும்போது கரெக்டாக அந்த சைக்கோ கில்லர் மெதுவாக எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவங்களும் சீக்கிரம் காரை வெளியே எடுத்து போகலாம். அவன் சைக்கோ கில்லர் திரும்ப எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் எந்திரிச்சு அப்படியே மெதுவாக பக்கத்தில் நடந்து வந்து அவன் போட்டிருந்த மாஸ்கை கழட்டுறான். இதை பார்த்தோன்னே காருக்குள்ள இருந்து எல்லாத்துக்கும் ஒரே ஷாக் ஆயிருது. நடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாஸ்க்குள்ள இருந்தது குவின். நம்ம குவினுக்கும் ஷாக் ஆயிருது, என்னது நானா இது அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அப்படின்னு சொல்லி காரை ரிவர்ஸ் எடுத்து அங்கிருந்து தப்பிச்சவங்க அவனோட கேரேஜுக்கு வந்துடுறாங்க. குவின் லூசியை பார்த்து நான் இப்படி ஒரு மான்ஸ்டரா மாற மாட்டேன், நான் சைக்கோ கில்லரா மாற மாட்டேன், நீ நம்பு அப்படிங்கிற மாதிரி கேட்க லூசியோ நான் உன்னை நம்புறேன், சரி வா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேரேஜுக்குள்ள எல்லாரும் போயிடுறாங்க. அப்புறம் யாரும் கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சைக்கோ கில்லர் கிளென் இருப்பான்ல அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்போ நம்ம கிளென்னோ போய் எதுக்காக நீ இப்படி பண்ற, யாரையும் ஹர்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பேச உனக்கு தெரியலையா நான் எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்லி நாம படிக்கிறப்ப நம்மளை தூக்கி கொண்டு போய் ஆத்துல போட்டு எல்லாத்துக்கு முன்னாடி கேவலப்படுத்தினாங்க. சம்மர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்மளை கேவலமா பார்த்து சிரிச்சாங்க. நான் சம்மருக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன், அவ அதை வாங்காம என்னை ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு போயிட்டா. எல்லாருமே என்னை கேவலமா பார்த்தாங்க, அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்து இவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இந்த டைம்ல இருந்து மறைஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு அப்ப நம்ம கிளென்னு இடையில போந்து நீ அவங்களை கொலை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் என்னையே இங்கே அறுத்துப்பேன், நான் செத்து போயிட்டா நீயும் செத்து போயிருவில்லை அப்படிங்கிற மாதிரி பேச இல்ல கிளென் உனக்கு இந்த டைம் டிராவலை பத்தி உனக்கு தெரியாது, நீ செத்தாலும் நான் சாக மாட்டேன் அப்படின்னு என்னமோ ஒரு தேதி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அவங்க அந்த கேஸ் அந்த லேப்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்கல்ல அதை போட்டு அந்த மிஷினை சார்ஜ் ஏற்றிட்டு இருப்பாங்க. அது ஃபுல் 100% ஆன உடனே அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருது. நம்ம லூசியோ டக்குன்னு எங்க அக்காவை கூப்பிட்டு வெளியே போகலன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கில்லர் கிளென்னை பிடிச்சி இழுத்து டைம் மிஷின் பக்கம் கொண்டு போக அதே சமயம் அந்த மிஷினும் ஆன் ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்கு. அவங்க டக்குன்னு 2024 டைம் டிராவல் பண்ணிடுறாங்க. இதனால காண்டான அந்த சைக்கோ கில்லரோ நீ இந்த வழியில தேவையில்லாம வந்துட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஈவி சார்ஜ் போடுறதுக்காக அந்த பிளக் பாயிண்ட் இருக்கும்ல அதை எடுத்துட்டு இவ்வளோ அவனை அடிக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்றான், ஆனா முடியல. ஒரு கட்டத்துல நம்ம லூசி கீழே விழுந்துடுறான். சைக்கோ கில்லரோ உன்னோட கதை புட்டுச்சுன்னு சொல்லி அவளை குத்துறதுக்காக பக்கத்துல வர டக்குனு லூசி அந்த பிளக் பாயிண்ட் வச்சிருப்பால அதை எடுத்து நீட்டிடுறான். சைக்கோ கில்லரோ அதை கவனிக்காம டக்குன்னு அந்த கத்தி எடுத்து அந்த பிளக் பாயிண்ட் உள்ள குத்த கரண்ட் அடிச்சு அதே இடத்துல அந்த சைக்கோ கில்லர் செத்து போயிடுறான். அவன் உண்மையாவே செத்து போயிட்டானான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம லூசி அப்படியே மெதுவா பக்கத்துல வரா. இல்லைங்க இந்த சைக்கோ கலக்காரன் இன்னும் சாகல. டக்குன்னு கையை எடுத்து லூசியை பிடிக்க அவன் வச்சிருப்பான்ல கத்தி, அந்த கத்தியே எடுத்து டக்குன்னு அவன் நெஞ்சிலேயே குத்தி சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் அந்த கேஸ் கிளான் ஒன்று வச்சிருப்பான்ல அந்த லேப்ல இருந்து எடுத்ததை அதை அவ எடுக்கிறான். அதே சமயம் கட் பண்ணி 2003 நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சம்மர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தன்னோட தங்கச்சி காணாம போயிட்டாலே அவள் உயிரோடு போலா மாட்டாளா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியாம அதே சமயம் அந்த இடத்துக்கு நம்ம லூசியும் வந்துடுறா. வந்துட்டு நான் திரும்ப வந்துட்டேன் கைஸ் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்ல அங்க இருக்கவங்களோ நீ நல்லா இருக்கியா எப்படி இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைக்கோ கில்லர் 2024 செத்து போயிட்டான். நான் 2024 இருக்கிறப்போ ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், நான் 2024 இருக்கலாமா இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சிஸ்டர் எல்லாம்
இருக்குது 2003 போயிடலாமான்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபைனலாக 2003 தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடம், நான் அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன், நான் இனிமேல் உங்கள் கூட தான் இருக்க போகிற மாதிரி சொல்ல அங்கே இருக்க 2 பேருமே அப்படியே சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ 2003 இருக்க நம்ம பொண்ணு நாசாக் இன்டென்சிவ் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிடுறா. அப்போ தான் ஒரு வாய்ஸ் ஓவரில் பேச ஆரம்பிக்கிறா. என்னோட ஃபேமிலி இங்கே இருக்குது, என் அக்கா இருக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க, இதுதான் என்னோட டைம் லைன், இதை விட்டு போட்டு நான் எதுக்காக வேற டைம் லைனில் போய் வாழணும், இந்த பாஸ்ட் தான் என்னோட ப்ரெசென்ட், இந்த ப்ரெசென்ட் தான் என்னோட ஃபியூச்சர், ஸோ இதை யாராலையும் மாற்ற முடியாங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு மூவியில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.